பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா போன வாரம் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அந்த பயானோட ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்தோம். இன்ஷால்லா அதோட தொடக்கத்தை நம்ம இந்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். And this is our new dhikr. Just keep telling yourself, God is running everything. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்னா நம்ம சொல்ல வேண்டிய புதிய திக்ர், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. Especially when you are at the brink of objecting to something or losing. எக்ஸ்பெஷலி எப்ப சொல்றாங்கன்னா, நம்ம ஏதோ அல்லாஹ் நடத்துற விஷயத்த நம்ம மறுக்கிறோம், ஏற்க மறுக்கிறோம், அப்ஜெக்ட் பண்றோம்னா அந்த டைம் நிச்சயமா நம்ம திக்ர சொல்லணும். Your temper. நீங்க கோவப்படும் போது, உங்களுடைய நிதானத்தை நீங்க இழக்கும் போது. When you lose your temper, tell yourself you must separate yourself from you as of now. So நீங்க கோபப்படும் போது, கோபப்படுற உங்களுடைய அந்த குணத்துல இருந்து நீங்க விலகி வரணும். Now, when you lose your temper against a friend or a spouse or a brother or a sister or anybody in the street, you tell yourself, you're not a Muslim. Sister or anybody in the lose your temper against a friend. So உங்க நிதானத்தை நீங்க உங்களோட நண்பர்களிடையோ இல்ல உங்கள் கணவன் மனைவியிடையோ இல்ல உங்க அண்ணன்களுக்கோ தங்கையிடமோ நீங்க உங்க நிதானத்தை இழக்கும் போது, or a spouse or a brother or a sister or anybody in the இல்ல யாரிடமோ எவர் ஒருவரிடமோ நீங்க உங்க நிதானத்தை இழக்கும் போது நீங்க உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க, நீங்க முஸ்லீம் இல்ல அந்த இடத்துல. The street, you tell yourself, you're not a Muslim. You're objecting. நீங்க அல்லாஹ் நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, அப்ஜெக்ட் பண்றீங்க. Because God is running everything. ஏன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயமுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. God is running everything. Believe me. When your friend or your wife or your husband behaves in a certain way that gets in your nerves, God is doing it. உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்களுக்கு கோவப்படுற மாதிரி நடக்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க நடத்திடல, அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்பதான் எல்லாமே நடக்குது. அண்ட் இட் பிகாஸ் யூ டிசர்வ் இட். நம்ம அந்த சூழ்நிலைக்கு நம்ம அமைக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் திட்டமா இருக்கு. And it's because you deserve it. So you have to get on yourself and correct yourself. உங்களை நீங்களே சரிபார்க்க வேண்டிய தருணம் அது. And catch yourself objecting, not submitting to God. மேலும் உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல அல்லாஹ் கீழ்ப்படிஞ்சு சப்மிட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஏற்க மறுக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய திட்டத்தை நம்ம ஏற்க மறுக்கிறோமோ, அந்த நம்மளுடைய அந்த குணத்தை அந்த தருணத்தை நம்மளே கேட்ச் பண்ணிக்கணும். God runs everything. ஏன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயமுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. I want to give you an example so you understand how God is running everything and how. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த உதாரணத்து மூலமா எப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்க நம்ம வாழ்க்கையிலங்கிறது உங்களுக்கு புரிய வரும். We have the freedom of choice. மேலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். Suppose I had a temporary ability of traveling in the future, let's say for 1 week. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, அதன் மூலமா என்னால அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்னால போக முடியும், காலத்தை கடந்து எதிர்காலத்துல என்னால போக முடியும் வச்சுப்போமே உதாரணத்துக்கு. I travel in the future and I see what happened to you. What decision you made. நான் என்ன பண்றேன், அடுத்த வாரம் போய் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கிறத நான் பாக்குறேன் வச்சுப்போமே உதாரணத்துக்கு. Okay, so I traveled all the way to next Friday and I saw exactly where you went. What kind of decision you made. நான் இந்த வெள்ளிக்கிழமை இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை போய் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க எந்த இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு வரேன் உதாரணத்துக்கு வச்சுப்போம். Now back to this Friday, I'm giving you a choice to go to New York or to இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வெள்ளிக்கிழமை இப்போ உங்களுக்கு ஒரு 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 சாய்ஸ் கொடுக்கறேன், ஒரு தேர்வு கொடுக்கறேன். நீங்க நியூயார்க் போலாம், நியூயார்க் சிட்டி, இல்ல கலிபோர்னியா போலாம். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம்ங்கிற ஒரு தேர்வை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் உதாரணத்துக்கு வச்சுப்போம். California.
So I want to give you a choice to go to either New York or California. ஏதாச்சும் 2 இடத்துல 2 சிட்டில 2 நகரத்துல ஏதாச்சும் ஒரு நகரத்துக்கு நீங்க போலாம் அப்படின்னா, So I'm giving you a choice. You're going to freely choose California or New York for your trip. But I already know. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு. அந்த 2 இடத்துல நீங்க எந்த இடத்துக்கு வேணா போலாம். ஆனா எனக்கு தெரியும், ஏன்னா அடுத்த வாரம் போயிட்டு வந்துட்டேன், நீங்க எந்த இடத்துக்கு போவீங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் விதம் முழுமையான சுதந்திரம் இருக்கு. Because I traveled in time this 1 week and I know that you decided to go to California. So even though I'm giving you the freedom of choice, I know exactly what you're going to do and what. நான் இந்த வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் கொடுத்து 2 இடத்துக்கு எங்க போலாம்னு உங்களுக்கு தேர்வு கொடுத்தாலும் எனக்கு மிக நிச்சயமா தெரியும் நீங்க கலிபோர்னியா தான் போக போறீங்கன்னு. ஏன்னா நான் காலத்தை கடந்து அடுத்த வாரம் பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். Where you're going. But it is much more than this. I don't think we can really understand it. ஆனா இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்ன்ற விஷயத்த இந்த உதாரணத்தை மட்டும் மூலம் புரிஞ்சுக்க முடியாது. அது இதற்கும் அப்பாற்பட்டது. உண்மையாலுமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது. இட்ஸ் நாட் ஈஸி. God runs everything and this is the condition. அல்லாஹ் தான் அனைத்தையும் நடத்துறாங்க. This is the condition. இதுதான் நிதர்சன உண்மை. This is a quality of God and if you don't know this quality, you don't know God and you don't believe in God. ரொம்ப முக்கியம். இது அல்லாஹ்வின் ஒரு தன்மை. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கங்கிறது அல்லாஹ்வின் தன்மை. இந்த தன்மையை நீங்க புரிஞ்சிக்கலனா நீங்க அல்லாஹ்வை நம்பலன்னு தான் அர்த்தம். This is a quality of God and if you don't know this quality, you don't know God and you don't believe in God. இந்த தன்மை உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியல, அல்லாஹ்வை நீங்க நம்பலன்னு தான் அர்த்தம். And that's what the Quran means by all these verses. இதற்கு முன்னாடி சொன்ன அனைத்து குர்ஆன் வசனங்களுமே இதுதான் பொருள் விளக்கம் கொடுக்குது. When Satan inflicts disasters, diseases, cancer, சைத்தான் டிசாஸ்டர்ஸ் கொண்டு வரான், பேரழிவுகளை கொண்டு வரான், நோய்களை கொண்டு வரான், கேன்சரை கொண்டு வரான். on people. Satan is doing this in accordance with God's law. ஆனா சைத்தான் செய்யக்கூடிய அனைத்து விஷயமே நோயை கொண்டு வருது, பேரழிவுகளை கொண்டு வருது, கேன்சரை கொண்டு வருது, இவை அனைத்துமே அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்பதான் நடக்குது. And we see this in the Quran. I remind you, for example, of இந்த விஷயத்தை நம்ம குர்ஆன்லயே நம்ம வசனத்துல பாக்குறோம். இதற்கு நான் ஒரு விஷயத்தை இதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். The disciples of Jesus when they demanded a feast from the sky. அந்த ஜீசஸோட சீடர்கள் பார்க்கும்போது அவங்க வானத்துல இருந்து எங்களுக்கு ஒரு விருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. And God said, okay, I'm going to send it down, but if any of you disbelieves, I will punish him severely, more than anybody that I ever punished. அதற்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நிச்சயமா நான் அனுப்புறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இதற்கு அப்புறமேட்டு யாராச்சும் நம்ப மறுத்தீங்க, அல்லாஹ் மேல் நம்பிக்கை கொள்ளலன்னா இதுவரையும் யாரையும் தண்டித்திராதவாறு நான் அவங்களை தண்டிப்பேன்னு அல்லாஹ் சொல்றாங்க அந்த வசனத்துல. Now you know that the punisher will really be Satan, but God, this is God's law. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல மனிதர்களுக்கிடையில் தண்டனை கொண்டு வருது, கஷ்டத்தை கொண்டு வருது சைத்தான் தான். ஆனா இது அல்லாஹ்வின் சட்டமா இருக்கு, அல்லாஹ்வின் லா, காட்ஸ் லாவா இருக்கு. When they disbelieve, they step out of God's kingdom, then Satan will inflict the damage, but God is doing everything. எப்படின்னா அல்லாஹ் சட்டத்தை வச்சிருக்காங்க, அல்லாஹ்வின் சட்டத்தை தாண்டி நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வின் வளையத்துல நம்ம வெளியே போய் சைத்தான் நம்மளை கேப்சர் பண்ணி நமக்கான கஷ்டத்தின் நோயை கொடுத்துறான். இதுதான் அல்லாஹ்வின் திட்டம். இதுதான் God is running everything. So even the actions of Satan are under God's control. சைத்தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கூட அல்லாஹ்வின் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்பதான் நடக்குது. God is running everything. அனைத்தையும் நடத்துபவர் அல்லாஹ்வா தான் இருக்காங்க. God will not be a God if he wasn't running everything. ஒரு கடவுள், ஒரு அல்லாஹ்வா இருக்கணும்னா
அவங்க அனைத்தையும் செய்யக்கூடியவரா இருந்தாதான் நம்ம அல்லாஹ்னே சொல்லுவோம். அல்லாஹ்வின் தன்மை அது. So this is a quality of God that we must recognize. இது அல்லாஹ்வின் ஒரு தன்மை, அல்லாஹ்வின் ஒரு பண்பு, நம்ம நிச்சயமா அறிஞ்சிக்க வேண்டியது. We must recognize. And we're going to commemorate it. This is in our own language, in English. And you drive your car. இத நம்மளுடைய சொந்த மொழியில, தாய்மொழியில நம்ம கமெமரேட் பண்ண போறோம். நம்ம திக்ரா நினைவு கூற போறோம். வண்டி ஓட்டும் போதும் சரி. And you say God is running everything. And you look at everything and you say God is running everything. எப்பவுமே எதை பார்த்தாலுமே வண்டி ஓட்டும் போது கூட God is running everything. அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்க. Because this is the condition of belief in God. ஏன்னா நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாஹ் மீதுங்கிறது கண்டிஷனே, நம்ம நம்பிக்கை உண்மையா அல்லாஹ் மேல கொண்டிருக்கோங்கிறதுக்கான ஒரு பொருள் விளக்கமே நம்ம இதை புரிஞ்சுக்கிறது தான், இதை நம்ம செய்யறது தான். The Quran says very clearly, when something good happens to you, it is from God. When something bad happens to you, it is from you. குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அனைத்து நல்ல விஷயமே, நமக்கு நடக்கிற அனைத்து நல்ல விஷயமும் அல்லாஹ்விடமிருந்து வருது. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயமே நம்மளாவே தேடிக்கிறோம். But God is running everything. ஆனா இவை அனைத்துமே அல்லாஹ்வின் திட்டத்திற்கு ஏற்பதான் நடக்குது. God created the fire. You can use it to cook a steak, from a raw steak to a delicious cooked steak. அல்லாஹ் நெருப்பை படைச்சிருக்காங்க. அந்த நெருப்பை யூஸ் பண்ணி ஒரு மாமிச உணவை, ஒரு பச்சையா இருக்க மாமிச உணவை நல்ல சுவையான மாமிச உணவா நம்மளால செய்ய முடியும் நெருப்பை யூஸ் பண்ணி. Unless you like it raw. But you can also put your finger in that fire and burn your finger. அதே மாதிரி அதே நெருப்பை, அல்லாஹ் படைச்ச அந்த நெருப்பை நம்ம நம்ம கையை வச்சு நம்மளால சுட்டுக்கவும் முடியும். So God created the fire to be in your service, but if you choose to put your finger in it and suffer, then this is from you, not from. ரொம்ப முக்கியம். அதாவது அல்லாஹ் நெருப்பை படைச்சிருக்காங்க, அல்லாஹ் நம்ம சர்வீஸ்க்காக, மனிதர்களின் சர்வீஸ்க்காக, மனிதர்களுக்கு பயன்பாடும் வகையை அல்லாஹ் படைச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம விட்டுட்டு நம்மளா போய் கைய வச்சு நம்ம சுட்டுக்கிட்டோம்னா அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது கிடையாது, அது நம்மளே தேடிக்கினது அப்படின்னு சொல்றாங்க. From God. But it is God's law that made the fire as burning if you put your finger in. ஆனா நெருப்புனா சுடும், நெருப்பு கைப்பட்டா சுடும். நெருப்பு ஒரு ஈட்டு தன்மை உடையதுங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய பிசிக்கல் லா அது. And it is burnt, it's God's law. It's one of the physical laws. ஒரு இயற்பியல் விதி அது. Many invisible laws. Like if you disobey God, if you go drink, for example. அதே மாதிரி இயற்பியல் விதி மாதிரி நிறைய விதிகள் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. உதாரணத்துக்கு, it's exactly like putting your finger in the fire, but the punishment is not as visible. உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றாங்க நம்ம மது குடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா அந்த அல்லாஹ்வின் சட்டத்தை மீறி நம்ம மது குடிக்கிறோம்னா அது எப்படின்னா, it's exactly like putting your finger in the fire, but the punishment is not as visible. அது கிட்டத்தட்ட நம்ம கையை வச்சு நம்மள நெருப்புல சுட்டுக்கிற மாதிரி தான். ஆனா ஒரே வித்தியாசம், அதோட அந்த பனிஷ்மெண்ட் வேதனையை நம்ம இப்ப உணர மாட்டோம். அதுதான் வித்தியாசம். நெருப்புல கை வைக்கிறதுக்கும் அல்லாஹ்வின் சட்டத்தை மீறி நம்ம மது குடிக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நிச்சயமா சுடும், ஆனா அதோட வலி பனிஷ்மெண்ட் இப்ப தெரியாது. You can be sure you'll pay. ஆனா நிச்சயமா அதற்கான கூலியை நீங்க கொடுத்தே ஆகணும். It's just like that, like the fire and putting your finger in it. Alcohol and drinking it. எக்ஸாக்டா அதே மாதிரிதான். நெருப்புல எப்படி கை வச்சு சுடுமோ மது குடிக்கும் போது, ஆல்கஹால் சாப்பிடும் போது, drugs and taking them, போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் போது, adultery and committing it, விபச்சாரம் செய்யும் போது, இவை அனைத்துமே அதே மாதிரிதான், சுடும், நிச்சயமா சுடும். All these things, there are laws that God's laws govern them. இவை அனைத்துமே அல்லாஹ்வின் சட்டம், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு கீழே அல்லாஹ் நடத்திட்டு இருக்காங்க. And the punishment, the physical, the fire, putting your finger in it, the punishment for God for the sins are exactly in the same way. But அத சொன்ன மாதிரி கையில வச்சா சுடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்த பாவத்துக்கு நிச்சயமா சுடும். Not as visible. ஆனா நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியறது இல்ல, அதுதான் வித்தியாசம். They're just as painful, if not worse. ஆனா உண்மையை சொல்ல போனா எப்படி நெருப்புல பட்ட கை பயங்கரமா சுடுமோ வலிக்குமோ, அதை விட அத மாதிரி இல்ல, அதை விட மோசமா நம்ம பாவத்திற்கான வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And this explains all the problems we see in the world. சோ இது நான் சொல்றதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம சுத்தி நடக்கிற இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து ஒரு பிரச்சனைகளையுமே இதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்ப என்ன நடக்குதுன்னு. The people breaking God's law and paying the price.
அல்லாவின் சட்டத்தை வந்து மக்கள் எல்லாம் மீறுறாங்க, அதை உடைக்கிறாங்க, அதற்கான வந்து வேதனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. Just like putting their finger in the fire. எப்படி நெருப்புல பட்டா கை சுடுமோ அதே மாதிரி அல்லாவின் சட்டத்தை மீறுறாங்க, அதற்கான கஷ்ட இதை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. What is our role? What do we do? இப்போ எல்லாமே அல்லாஹ் நடத்துறாங்க அப்படின்னா நம்மளோட ரோல் என்ன? நமக்கான ஒரு வேலை என்ன இங்க? God is doing everything. அல்லாஹ் நடத்துறாங்க, அப்ப நமக்கான ரோல் என்ன? நமக்கான இங்க வேலை என்ன? We do only one thing. நம்ம இங்க ஒரே விஷயம் மட்டும் தான் செய்யறோம். One decision. ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் நம்ம இங்க எடுக்கிறோம் அந்த உலகத்துல, துனியால. To be with God or not. நம்ம அல்லாஹ் கூட இருக்கணுமா வேண்டாமா, அந்த ஒரு முடிவு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். After that, God takes over. அதுக்கப்புறமேட்டு அனைத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. But we are absolutely free in that decision. ஆனா அந்த எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு வந்துட்டு நம்மளுக்கு பரிபூர்ணமா சுதந்திரம் இருக்கு. நம்ம என்ன முடிவான எடுக்கலாம் அதுல. To submit is already done. உண்மை சொல்ல போனா எல்லாமே வந்து சப்மிட் ஆயிருச்சு, எல்லா விஷயமுமே அல்லாஹ் கீழ் படிஞ்சிருச்சு. And the choice, our choice is to willingly submit or unwillingly submit. இப்போ உங்க சாய்ஸ் என்னன்னா, உங்களுக்கான தேர்வு என்னன்னா, நீங்க மனப்பூர்வமா அல்லாஹ் நடத்துற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அல்லாஹ் கீழ்படுறீங்களா, இல்ல மன நிறைவு இல்லாம அறகுறையா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, வில்லிங்கா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்ல குறை சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? And those people who don't believe in God out there, they are submitting to God except unwillingly. ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வெளியில இருக்க மக்கள் அல்லாஹ்வை நம்பாதவங்க கூட அல்லாஹ் கீழ்படுகிறாங்க, ஆனா அவங்க அன்வில்லிங்கா பண்றாங்க, ஒரு மன நிறைவோட ஆத்மார்த்தமா அவங்க பண்ணல. And they can't control the number of beats of their. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்களோட இதய துடிப்பை அவங்க நம்ப மறுப்பவர்களா இருந்தாலுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. Heart, for example, I mean, it's one of the visible things. But God runs everything. சொன்ன மாதிரி ஆனா அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. When Reagan decides to agree with the Russians on limiting nuclear weapons, he's not deciding anything. ரொனால்ட் ரேகன் அமெரிக்காவோட 40வது பிரசிடென்ட், அவர் ரஷ்யனை மீட் பண்ணி இந்த அணு ஆயுதங்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அது சம்பந்தப்பட்டவங்க பேசும்போது அந்த இடத்துல அவரு முடிவு எடுக்கலாங்க. ரொனால்ட் ரேகன் முடிவு எடுக்கல, அந்த பிரசிடென்ட் வந்து முடிவு எடுக்கல. He's just like Joseph's brothers. அவர் எப்படின்னா, எப்படி ஜோசப்போட பிரதர்ஸ் வந்து அந்த இடத்துல முடிவு தாங்கள் பண்ற மாதிரி நினைத்து கொள்றாங்களோ அதே மாதிரி ரொனால்ட் ரேகன் அவர் நினைக்கிறாரு, ஆனா உண்மையில அவர் அங்க முடிவு பண்ணல. He thinks he's deciding. He thinks he's deciding. அவர் நினைச்சுக்கிறாரு நம்ம முடிவு எடுக்கிறோம்னு. To meet with the Russians. Or vice versa. அவர் அங்க நினைச்சுக்கிறாரு நம்ம தான் ரஷ்யனை மீட் பண்ண முடிவு எடுத்திருக்கோம், இல்லைன்னா ரஷ்யன்ஸ் வந்து ரொனால்ட் ரேகனை பாக்குறதுக்கு நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா தரிசனத்தை அது இப்படி கிடையாது. But God runs everything. அது அல்லாஹ் தான் நடத்துறாங்க இந்த இடத்துல. We know also that the angels are as free as we are. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மள மாதிரி மலக்குமார்களுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கு. From the incident where Satan refused to obey God. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து மலக்குமார்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா அந்த 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 கழகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓ மலக்குமார்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ வில் இருக்கு, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். And bow down before Adam. God wants his creatures to be free as far as that decision is concerned. அந்த ஒரு முடிவுல நம்ம அல்லாஹ் மட்டும் சொல்றோமா இல்லையாங்கிற அந்த ஒரு முடிவுல அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பினத்தை வந்து அல்லாஹ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, பரிபூர்ண சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க அல்லாஹ்வோட படைப்புக்கு. Until the day of judgment. எப்ப வரைக்கும்னா அந்த தீர்ப்பு நாள் வரைக்கும். The eternal day of judgment, there's no more. We'll see everything. அந்த தீர்ப்பு நாள் வந்து அது அன்னைக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம எல்லாமே அன்னைக்கு பாத்துருவோம். And we'll submit. அன்னைக்கு எல்லாருமே வந்து அல்லாஹ்க்கு வந்து சரணடைஞ்சிருவோம், எல்லாருமே அன்னைக்கு அல்லாஹ் கீழ்படிஞ்சிருவோம். Everybody will submit. எல்லாருமே, including the dwellers of hell. யார் நரகத்துக்கு போறாங்களோ நரகவாசிகள் கூட அன்னைக்கு அல்லாஹ்க்கு சப்மிட் பண்ணி தான் ஆகணும்.
turns out that if we believe that anybody is doing anything, this is shirk. ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒரு தருணத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு இதை செய்யறாங்கன்னு நினைச்சிட்டோம்னா அது ஷிர்கு. This is idol worship. அது இணை வழிபாடு. அல்லாஹ் கூட சேர்த்து வேறத்தவங்க நம்ம சொல்றோம். You're putting somebody who's doing something with God. நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ் நடத்துற ஒரு விஷயத்த அப்படி பார்க்காம வேற ஒருத்தவங்க நடத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறீங்க. அது இணை வழிபாடு, அது ஷிர்கு. Next to God. It negates the idea that God runs everything. இப்படி நம்ம சொல்றதுனால, இவங்க நமக்கு நடத்தி கொடுத்தா நம்ம சொல்றதுனால அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க விஷயத்த வந்து இது வந்து முரண்பாடான பேச்சா இருக்கு இந்த பேச்சு. So if you think anybody is doing anything, I mean, this is by definition is இது பொருள் விளக்கம். யாரோ ஒருவர் ஷிர்கோட பொருள் விளக்கம் இதுதான். யாரோ ஒருவர் ஏதோ ஒருவர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டானா, நம்ம உதவிட்டாங்க நம்ம நினைச்சிட்டோம்னா அது ஷிர்கு, shirk, idolatry. இணை வழிபாடு. This is why we're going to remind ourselves against Satan's ideas. அதனால நமக்கு நாமே நம்ம ஞாபகப்படுத்திக்க போறோம். இந்த சைத்தானோட அந்த ஐடியா, அல்லாஹ் மட்டும் அவன் இல்லைன்னு சொல்லல, அந்த ஐடியாக்கு எதிர்த்து நாமளே நமக்கு ஞாபகப்படுத்திக்க போறோம். Always say God runs everything. என்னன்னு சொல்ல போறோம்? நமக்கு நாமே அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க போறோம், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. God is running everything. You're going to do it for a while and then you will forget. கொஞ்ச நேரம் செய்வோம், அப்புறம் மறந்துடுவோம். Like I forget. So I'm going to நான் மறந்தேன்னா அது மாதிரி நீங்களும் மறந்துடுவீங்க. ஆனால் keep after me and after you and we're going to repeat that. அதனால நான் மறந்தா நீங்க என்ன சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நம்ம தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம தொடர்ந்து இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். I'm going to remind you and you remind me. எனக்கு நீங்க ஞாபகப்படுத்து, உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். And we will always continuously until every cell in our body is declaring God is running everything. நம்ம எப்ப வரைக்கும் சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல் அது பிரகடனப்படுத்தணும், ஆமா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கன்ற அளவுக்கு நம்ம உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம சொல்லணும், அந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணணும். Because this, like I said, sheds a whole new light on submission. The idea. சொன்ன மாதிரி இஸ்லாம்ல வந்துட்டு நமக்கு ஒரு புதிய ஒளி கிடைக்கும். இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நடத்துறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இஸ்லாத்துல ஒரு புது ஒளி கிடைக்கும், புது புரிதல் கிடைக்கும். Of submission. And this sign out there on the wall, happiness is submission to God, is a profound sign. There's a lot more to it than meets the eye. அப்புறம் இந்த நம்ம செவத்துல ஒட்டி இருக்க happiness is submission. And this sheds a whole new light on submission, the idea of submission. And this sign out there on the wall, happiness. அந்த நம்ம இங்க வால்ல செவத்துல ஒட்டிருக்க சின்னம் happiness is submission to God. மகிழ்ச்சி என்பது அல்லாஹ் கீழ்ப்படிந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த ஒரு குறியீடு. நம்ம கண்ணுல பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு புரியலனாலுமே அதுல ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கு. Submission to God is a profound sign. And this dhikr for God, you're going to be perfectly happy. Not more to it than meets the eye. You're going to be perfectly happy. நம்ம மிக நிச்சயமா இந்த மாதிரி அல்லாஹ்க்கு சரணடைஞ்சு நம்ம வாழும்போது நம்ம நிச்சயமா சந்தோஷமா இருப்போம். And this dhikr for God runs everything is going to help you into total submission, because anytime you start to complain or object, நம்ம எப்பெல்லாம் குறை சொல்றோமோ, எப்பெல்லாம் அப்ஜெக்ட் பண்றோமோ, இந்த திக்ர் வந்து நம்ம முழுமையா இஸ்லாம சரணடைஞ்சு இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். You're going to remind yourself, God runs everything. I'm complaining against God. I'm complaining. ஞாபகப்படுத்தும், அல்லாஹ் நடத்துற விஷயத்த நான் குறை சொல்றேன், நான் அல்லாஹ்வை நான் குறை சொல்றேன். God is doing this, so அல்லாஹ் ஒரு விஷயத்தை நடத்துறாங்க, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு கோவம் வருது, நான் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன், அது தப்பு. Complaining, I don't like it. எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அல்லாஹ் நடத்துற ஒரு விஷயத்த வந்து நான் எதிர்க்கிறேன், அது தப்பு. Sometimes we turn into complainers. ஒரு சில நேரத்துல, ஒரு சில தருணத்துல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம், நம்ம அல்லாஹ் கிட்ட குறை சொல்றோம், அல்லாஹ் நடத்துற ஒரு விஷயத்த நம்ம குறை சொல்றோம். And we have to catch ourselves. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்மள வந்து பரிசீலனை பண்ணணும், நம்மளே கேட்ச் பண்ணணும். Complainers will complain when things are good. They complain when things are bad. குறை சொல்றவங்க வந்து நல்லது நடந்தாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது நடந்தாலும் குறை சொல்லுவாங்க. They get into a rut.
அவங்களுக்கு அதோடய பழக்கமே ஆயிருது. குறை சொல்றவங்களுக்கு புறம் பேசுற மாதிரி அந்த பழக்கமே ஆயிருது. ரட்டு பழக்கம் ஆயிருது. அந்த and they பழக்கமாவே ஆயிருது. complain அப்புறம் அல்லாஹ்ட்ட வந்து குறை சொல்றாங்க. continuously. That's objection. That's தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. the opposite of submission. இஸ்லாமுக்கு எதிர்மாறான ஒரு கான்செப்ட் தான் இது அப்ஜெக்ஷன். There's a good example of decisions. இப்போ நம்ம முடிவெடுத்தல் டிசிஷனுக்கு வரும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். The main issue of the Muslim perspective, we decided to print a ஸோ நம்ம சப்மிட்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல்ல வந்து மே இஷ்யூ நம்ம ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறோம். certain number, and we said, okay, we're gonna get to these Muslim organizations. நம்ம எல்லா முஸ்லிம் சமுதாய ஆர்கனைசேஷன் நம்ம சென்ட் பண்ண போறோம். They don't deserve the Muslim perspective நம்ம எப்படி அனுப்பிச்சாலும் அவங்க அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. anyway, so we're gonna skip one, do one and skip. அதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்னு பண்ண போறோம், ஒன்னு பண்ண மாட்டோம், ஒன்னு பண்ண போறோம், பண்ண மாட்டோம். அதாவது 100ல வந்து 50 பாதிக்கு பாதி தான் நம்ம பண்ண போறோம், பாதிக்கு பாதி தான் பிரிண்ட் அடிக்க போறோம். நம்ம முடிவு எடுத்துட்டோம். One, so we'll send only Muslim perspectives to half of them. சோ நம்ம அனுப்ப வேண்டிய ஆட்கள் 100னா 50 பேர் தான் நம்ம அனுப்ப போறோம், half of them. And okay, we made a decision, right? இந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், அப்படிதானே? கரெக்டா? We make decisions, but God makes the decision, and God's decision prevails. நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அல்லாஹ் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் முடிவு தான் எப்பவுமே ஜெயிக்கும். So the next day, the press, they call me and they say, guess what, we made a mistake. அப்போ மறுநாள் வந்து எனக்கு பிரஸ்ல இருந்து போன் அடிச்சாங்க. அவங்க கேட்டாங்க என்ன ஆச்சு. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, what do we change the page? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒரு பக்கத்துல தப்பான இடத்துல வந்து அடிச்சிட்டோம், மாத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பிரஸ்ல இருந்து. They printed one page on the wrong side. தப்பான இடத்துல வந்து தப்பான பக்கத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட பிரஸ்ல இருந்து கால் பண்ணி. So they have to do it over for nothing. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க தப்பா அடிச்சிட்டாங்க. சோ அதனால எப்படியுமே அவங்க நமக்கு சரியான இதை வந்து அடிச்சு கொடுக்கணும், எந்த வித காசும் வாங்காம ஃப்ரீயா. So அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ended up with a large number of Muslim perspectives anyway. அதனால and we had to send அதனால என்ன ஆச்சுன்னா, எப்படியுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது இப்ப காப்பி. அதனால நம்ம 50 தான் நினைச்சோம், அவங்க தப்பா அடிச்சோம், திருப்பி 50 பண்ணி தர போறாங்க. சோ 100 ஆயிருச்சு. perspective to everybody. But this is an example of deciding, right? We decided to eliminate these names, but God decided, no, you're going to send it to every single one of them. To eliminate these names, but God decided, right? We decided to eliminate these names, but God decided, no, you're going to send it to every single one of them. நம்ம நினைச்சோம் ஒரு சில ஆட்களுக்கு, குறிப்பிட்ட ஆட்கள் நம்ம கொடுக்க வேண்டாம், எலிமினேட் பண்ண நினைச்சோம். ஆனா அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இல்ல நீங்க யாரும் எலிமினேட் பண்ண போறது கிடையாது, அங்க இருக்க ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயத்தை நம்ம கொடுக்க போறோம். அல்லாஹ் முடிவு எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. God runs everything. சோ இவை அனைத்துமே வந்து அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு ஏற்பதான் நடக்குது. இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.